கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது சுதந்திரமும் நமது பங்கும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த அற்புதமான நிகழ்ச்சி நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது. ஆம், நாம் ஆத்துமாவை காத்து கொள்ள வேண்டும். சீனாவில் ஒரு வாலிபன் 24 வயதான ஒரு வாலிபன் தன்னுடைய ஆத்துமாவை இன்டர்நெட் மூலம் ஏலத்தில் விட்டானாம். ஒரு அபூர்வமான செய்தி. ஆம், ஹைலி இம்பாசிபிள் ஒன். ஆத்துமாவை எப்படி ஏலத்திற்கு விட முடியும்? அவன் முதலில் 10 யான், அதாவது 10 ரூபீஸ்க்கு ஏலத்தில் விட்டானாம். ஒரு வாரத்திற்குள் அந்த ஏலத்தின் மதிப்பு 687 ஆகிவிட்டது. அப்பொழுது ஒரு நல்ல விசுவாசி இந்த ஏலத்தை குறித்து ஒரு கேஸ் ஒன்றை பதிவு செய்தார். அதை விசாரித்த நீதிபதி ஒரு விசுவாசி. அவர் கூறினார், ஆத்துமா நமக்கு சொந்தம் அல்ல, ஆத்மா நம் தேவனாகிய கர்த்தருக்கே சொந்தம். எனவே ஒருவரும் அதை ஏலத்தில் விட முடியாது என்று சொல்லி அதை தள்ளுபடி செய்தார். ஆம், அநேகர் இவ்வுலகத்தில் ஆத்துமாவை ஏளனமாக நினைக்கிறார்கள், அதை இழந்து விடுகிறார்கள், அதை சாத்தானுக்கு ஏலம் விடுகிறார்கள், அதை சாத்தானுக்கு விற்று போடுகிறார்கள். ஆம், யூதாஸ் காரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக தன் ஆத்துமாவை இழந்தான். அதே போல ஆகான் என்ற ஒரு மனிதன் பொன் வெள்ளி பாபிலோனிய சால்வையை இச்சித்து திருடி அதன் மூலம் தன் ஆத்துமாவை இழந்தான். எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் வெள்ளிக்காகவும் மாற்று வஸ்திரங்களுக்காகவும் தன் ஆத்துமாவை இழந்தான். அனனியா சப்பீராள் என்று கூறப்பட்டவர்கள் 1வது நூற்றாண்டில் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பொய் சொல்லி தங்கள் ஆத்துமாவை இழந்து விட்டார். எனவே ஆத்துமா ஒரு அற்புதமானது, அது விலையேற பெற்றது. இயேசு கிறிஸ்து மத்தேயுவில் கூறியிருக்கிறார், ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்துமாவை இழந்தால் அவன் அதற்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? ஒன்றும் கொடுக்க முடியாது. எனவே உலகம் முழுவதையும் விற்றால் கூட நம்முடைய ஆத்மா விலையேற பெற்றதாக இருக்கின்றது. அது தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. நம் ஆத்மா வாழ வேண்டும், நம் ஆத்மா வளர வேண்டும், நம் ஆத்மா மேலும் மேலும் உயர்ந்தோங்கி நிற்க வேண்டுமென்றால் வேதத்தின் அடிப்படையில் நாம் வேதத்தை அதிகமாக வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அதன் மீது நாம் வாஞ்சை கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். வேதம் ஒரு பொக்கிஷம், அது மிகவும் இனிமையானது. அதை அறிந்து கொண்டே இருப்போம், அதை உட்கொண்டே இருப்போம். இப்பொழுதும் நாம் மெசேஜுக்குள் கடந்து செல்ல இருக்கிறோம். நமக்கு செய்தி கொடுப்பவர் மிஸ்டர் ஜோசப் ஸ்டீஃபன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். நற்செய்தி காட்டும் புதிய பாதை என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். கடந்த சில மாதங்களாக எவ்வாறு நற்செய்தி நமக்கு ஒரு புதிய மேலாத உன்னதமான ஆசீர்வாதமான பாதையை காட்டுகிறது என்று நாம் கற்று வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த நாளிலே சங்கீதங்களின் புஸ்தகம் 91ஆம் அதிகாரத்திலே உள்ள சில வசனங்களின் அடிப்படையில் எவ்வாறு நற்செய்தி நமக்கு ஒரு புதிய பாடங்களை நமக்கு கற்றுத்தருகிறது என்பதை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த 91ஆம் சங்கீதத்தை அறியாதவர்கள் இருக்க முடியாது. எல்லாரும் இதை நன்றாக அறிவோம். இந்த 91ஆம் சங்கீதம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் என்ற ஒரு அருமையான முன்னணியோடு இது ஆரம்பிக்கிறது. இதன் அடிப்படையில் எழுதப்பட்ட பாட்டு 1970ஆம் ஆண்டுகளில் மிகவும் பிரபலம் பெற்றது. இன்றும் அநேகரால் விரும்பி பாடப்பட்டு வருகிறது. இந்த சங்கீதத்தில் இதை எழுதிய இந்த ஆசிரியர் கர்த்தருடைய வல்லமைகளையும் ஞானத்தையும் உயர்த்தி அவர் எழுதுகிறார். என்ன பாடுகள், கஷ்டங்கள், வேதனைகள், தோல்விகள், அவமானங்கள் வந்தாலும் கர்த்தர் அவை எல்லாவற்றிலிருந்து நம்மை மீட்டு வழிநடத்துவதற்கு அவர்
உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை வலியுறுத்தி தான் இந்த சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறார். இந்த சங்கீதத்திலே 2 பிரிவுகள் இருப்பதை நாம் காணலாம். இந்த சங்கீதத்தில் 16 வசனங்கள் உள்ளது. முதல் 13 வசனங்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் ஆண்டவரை பற்றி பேசுவது போல எழுதப்பட்டிருக்கிறது. ஏ என்பவன் பி என்பவரிடம் கர்த்தருடைய வல்லமைகளை பற்றி பேசுவது போல இது அமைந்திருக்கிறது. 14, 15, 16 வசனங்கள் ஆண்டவரே இதற்கு பதில் சொல்வது போல அமைந்திருக்கிறது. முதல் பகுதி ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் பேசுவது போல அமைந்திருக்கிறது. இரண்டாவது பகுதி கடைசி 3 வசனங்கள் கர்த்தர் இதற்கு பதில் சொல்வதாக அமைந்திருக்கிறது. மிகவும் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிற இந்த சங்கீதங்களின் அடிப்படையில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த கடைசி 3 வசனங்கள் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது படி இது கர்த்தர் கூறுவதாக அமைந்திருக்கிறது. இதிலிருந்து கர்த்தர் எவ்வாறு ஒரு புதிய வழியை நமக்கு காட்டுகிறார், புதிய ஆலோசனைகளை சொல்கிறார் என்பதை 2 தலைப்பின் கீழே நாம் சிந்திக்க இருக்கிறோம். முதலாவது, கர்த்தரிடத்தில் வாஞ்சையாய் இருப்போம். அடுத்தது, கர்த்தரின் நாமத்தின் மகத்துவங்களை நாம் அறிந்து கொள்வோம். முதலாவது, கர்த்தரிடத்தில் நாம் வாஞ்சையாய் இருப்போம். இதுக்கு ஆதாரமாக நாம் ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 91, 14 வசனத்தின் முன்பகுதி. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். இங்கு கர்த்தர் சொல்கிறார், ஒரு மனிதன் என்னிடத்தில் வாஞ்சையாய் இருக்கிற பட்சத்திலே நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்கிறார். வாஞ்சை என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வருகிறது. தமிழில் அன்பாயிருத்தல், நேசமாயிருத்தல், பாசமாயிருத்தல், பற்றுதலாய் இருத்தல் என்ற அநேக பொருள் இதற்கு இணையாக சொல்லப்படுகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆங்கில வேதாகமம் இவ்வாறு சொல்கிறது, setting his first love on the God, setting his first love upon the God என்று சொல்கிறது. அதாவது நம்முடைய முழு அன்பையும், அதாவது 100% கர்த்தரிடம் காட்ட ஆசையாய் இருப்பது தான் வாஞ்சை. அதாவது 100% நம்முடைய அன்பையும் கர்த்தரிடம் காட்ட வாஞ்சையாய் இருப்பது தான் இதனுடைய பொருளாக அமைகிறது. அதாவது எப்பொழுதும் எதை செய்தாலும் கர்த்தரை நாடுவது தான் இந்த வாஞ்சையின் அடையாளமாக இருக்கிறது. தாவீது மிக அழகாக சொன்னான். சங்கீதம் 42:1, மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை நோக்கி கதறுகிறது என்று சொன்னான். நான் சொன்னான், என்னுடைய ஆத்துமா, என்னுடைய மனம் எப்பொழுதும் உண்மையே நாடுகிறது என்று சொன்னான். அதாவது என்னுடைய மனம் எப்பொழுதும் உம்முடைய சிந்தனையினால் இணைக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய முக்கியத்துவமே நீர்தான். யூ ஆர் மை ஃபர்ஸ்ட் லவ், மை ஹார்ட் இஸ் லிங்க்ட் டு ஹெவன் அப்படின்னு சொல்கிறான். என்னுடைய ஆத்மா உம்மை நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்கிறான். அதாவது வாஞ்சைக்கு மிக ஒரு அருமையான விளக்கத்தை இங்கு தாவீது அளிப்பதை பார்க்கலாம். இன்னும் ஒரு இடத்துல தாவீது இவ்வாறு சொல்கிறார். என்ன சொல்றான்னா, ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவர் ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதாவது தாவீது ஒரு பெரிய சக்கரவர்த்தி, ஒரு அரசன், எவ்வளோ வேலைகள் அவனுக்கு இருக்கும். அப்படி இருந்தாலும் அவன் சொல்கிறான், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்ல வேண்டும், அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும், அவர் பிரமாணங்களை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். இதுதான் என்னுடைய ப்ரையாரிட்டி, இதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் முக்கிய நோக்கமாக, குறிக்கோளாக வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறான். அதாவது அவனுடைய ஆத்மா எப்பொழுதும் கர்த்தரையே வாஞ்சித்து கொண்டிருக்கிறது என்று இதில் பொருள்படுகிறது. அதே போல் எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் 2 நாளாகம புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
இந்த எசேக்கியா ராஜா அவன் பதவியேற்ற முதல் வருஷம் முதல் மாதம் முதல் தேதியில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு சென்று அந்த ஆலயத்தை பழுது பார்க்கிற வேலையை அவன் செய்தான். முதல் நாள் ஆட்சியில் அமர்ந்த முதல் நாள் அவனுடைய நோக்கமெல்லாம் ஆண்டவரை பற்றி இருந்தது. அவன் உள்ளம் ஆண்டவரை நாடியது. அவருக்கு நாம் ஏதாவது முதலில் செய்ய வேண்டும் என்று வாஞ்சித்து ஆலயத்துக்கு சென்று அதை வழிபாட்டுக்குரியதாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவன் செயல்பட்டான். ஒருவேளை நாம் நினைக்கலாம், கர்த்தர் தாவீதை ஆசீர்வதித்தார், எசேக்கியாவை ஆசீர்வதித்தார். அவர்கள் அரசர்களாக இருந்தார்கள், செல்வந்தர்களாக இருந்தார்கள், ஆட்சி அவர்களுடைய கையில் இருந்தது, எல்லாரையும் அவர்கள் ஆளுமை செய்தார்கள். அதனால் அவர்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் வகையில் அவருக்கு அநேக காரியங்களை செய்தார்கள் அப்படின்னு ஒருவேளை நமக்குள்ளாக ஒரு கேள்வி எழலாம். பாருங்க, பழைய ஏற்பாட்டில் யோபு குறித்து வாசிக்கிறோம். அவன் எல்லாவற்றையும் இழந்தான், ஆனால் அப்பொழுது கூட ஆண்டவர் மேல் வாஞ்சியாக இருந்தான். அதுதான் ஒரு வசனத்தில் வாசிக்கும். யோபு 1:21-22 வசனங்கள், அதை வாசிக்க கேட்போம். நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு சோஸ்திரம் என்றான். அவன் இங்கே அருமையாக சொல்கிறான், எல்லாவற்றையும் இழந்த பின்பு அவன் சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே சோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறான். யோபு இதை குறித்து பாவம் செய்யவில்லை, கர்த்தரை குறை சொல்லவும் இல்லை. எல்லாவற்றையும் இழந்தான். எல்லாம் அவனுடைய சொத்து, சுதந்திரம், பிள்ளைகள், கால்நடை, வீடு எல்லாம் அழிந்து போயிற்று. இருந்தாலும் அவன் என்ன செய்யலை? பாவம் செய்யலை. அவன் என்ன செய்யலை? ஆண்டவரை குறை செய்யலை. இன்று ஒரு சிறிய காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கலைன்னா அப்படி அவிசுவாசம் நம்முடைய உள்ளத்துக்குள்ளே வந்து குடிகொண்டு விடுகிறது. ஓ, கர்த்தரை நம்பி என்ன பிரயோஜனம் என்றெல்லாம் அங்கலாய்க்க ஆரம்பிச்சிடறோம். ஏன் அவர் எனக்கு பதிலே சொல்ல, ஏன் காலதாமதப்படுத்துகிறார் என்றெல்லாம் நாம் புலம்புகிறோம். எல்லாவற்றையும் இழந்து பின்பும் கூட அவன் என்ன சொல்கிறான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறான். இன்னொரு இடத்துல சொல்கிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாயிருப்பேன். அவர் என்னை கொன்று போட்டால் கூட நான் அவரை விடமாட்டேன். என்னுடைய உள்ளம் அவரைத்தான் பின்பற்றும், அவரைத்தான் நாடும் என்று சொல்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உண்மையான வாஞ்சை நாம் எல்லாவற்றையும் மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக அனுபவிக்கும் போது மாத்திரமல்ல, நாம் இழந்து போன சூழ்நிலையிலும், நாம் வாடுகிற சூழ்நிலையிலும், தோல்வியடைந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை நாடுகிற அந்த பண்பு நமக்கு குறையக்கூடாது. அதுதான் உண்மையான வாஞ்சை. அதுதான் உண்மையான வாஞ்சை. அதைத்தான் கர்த்தர் இங்கு வலியுறுத்துகிறார். கர்த்தர் காட்டுகிற புதிய பாதை அதான். அதனால தான் இங்கே இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது, என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிற மனுஷன் விடுவிக்கப்படுவான். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாஞ்சை எதன் மேல் இருக்கிறது? நாம் எதை நாடுகிறோம்? எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை இந்த நாளில் நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். எப்படியாவது அமெரிக்கா போய் செட்டில் ஆகணும், அங்கே விசா வாங்கணும், அங்கே வேலை கிடைக்கணும், கனடாவில் வீடு கட்டணும், ஆஸ்திரேலியாவில் போய் விசிட் பண்ணணும், பெரிய ஒரு வேலை கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்கணும், என் கை ஓங்கி இருக்கணும், அப்படியெல்லாம் நாம் வாஞ்சிக்கிறோம். ஊழியம் செய்தால் கூட பேரும் புகழும் நமக்கு வர வேண்டும், நம்ம எல்லாரும் மதிக்க வேண்டும், அநேக பேர் நம்மை தேடி வர வேண்டும் என்று சில செகண்டரி திங்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை ஒரு நாடுகிற மனிதனைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையே அவர் விடுவிக்க விரும்புகிறார். இங்கே சங்கீதக்காரன் 91ஆம் சங்கீதத்தை எழுதிய இந்த சங்கீதக்காரன்
என்னென்ன காரியங்களிலிருந்து விடுவிப்பார் என்பதை முன்பகுதியில் இந்த முதல் 13 வசனங்களில் அவர் எழுதியிருக்கிறார். அதை உங்கள் தனி தியானங்களில் வாசி பாருங்கள். சுருக்கமாக ஒரு சில காரியங்களை மாத்திரம் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார், பாழாக்கும் கொள்ளை நோய்க்கு, இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கு, பகலில் பறக்கும் அம்புக்கு, உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் சரி 10,000 பேர் விழுந்தாலும், பொல்லாப்புக்கு, வாதைக்கு, எல்லாவற்றுக்கும் விலைக்கு காப்பார். எல்லாவற்றுக்கும் விலைக்கு காப்பார். நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கர்த்தர் மேலே நம்முடைய வாஞ்சையை வைக்க வேண்டும். நம்முடைய உள்ளம் எப்பொழுதும் கர்த்தரை நாட வேண்டும். பவுல் மிக அழகாக சொன்னார். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், தேவனுடைய வலது பாரஸ்தத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளையே நாடுங்கள். கர்த்தரையும் அவருடைய அந்த பரலோகத்தில் இருக்கிற மேலான காரியங்களையும், நீதியையும், நியாயத்தையும், அபிஷேகத்தையும், அவருடைய உண்மையும், பரிசுத்தத்தையும் நாடுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொல்கிறான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் உள்ள வாஞ்சையை இந்த நாட்களிலே நாம் அதிகரிப்போம். எந்நேரமும் நம்முடைய சிந்தனையை கர்த்தருடைய சிந்தனை ஆட்கொள்ளட்டும். கிறிஸ்துவின் சிந்தையே உங்களில் இருக்க கிடவது என்று பவுல் கூறியது போல, எந்நாளும் கிறிஸ்துவின் சிந்தையினால் நாம் நிரப்பப்படுவோம். அப்பொழுது நாம் என்ன பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து விடுவிக்கப்படுவோம். எனக்கு தெரிந்த ஒரு ஐயா, ஒரு ஊழியக்காரர், அவர் தன்னுடைய வேலைகள், உலக பிரகாரமான வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்திற்கு வந்தார். சைக்கிளே தான் ஊழியத்தை செய்வார். ஒரு 40 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். ஒரு சைக்கிளில் போய்கிட்டு இருக்காரு. எதிரே ஒரு ரயில்வே கேட் வந்துச்சு. ரயில்வே கேட்டு மூடி இருக்கிறது. வாகனங்கள்லாம் பின்னால் நிற்கிறது. அதனால் என்ன பண்ணார், அங்கே நின்ற ஒரு லாரியில் அங்கே ஒரு கொக்கி இருந்தது. அதில் கையை வச்சுட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தார். ட்ரெயின் போட்டோம், அப்புறம் திறந்த பண்ண போகலான்னு. ட்ரெயின் கடந்து போய்விட்டது. கையை எடுத்து பார்த்தாரு, கையை எடுக்க முடியல. சத்தம் போட்டார், யாரும் கேட்கல. எல்லாரும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த இரைச்சல் சத்தம் கேட்குது. கேட்டை திறக்க போகிறான். அப்பொழுது ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. நான் உம்முடைய ஊழியத்தை செய்வதற்காக சென்று கொண்டிருக்கிறேன். என்னை விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி கதறினார். அப்பொழுது அற்புதமாக அந்த கொக்கி திறந்து அவருடைய கை எடுக்கப்பட்டது. அதை எளிதாக எடுத்துக்கொண்டார். ஆண்டவரை தூய்த்தார். உடனே ஒரு இடத்துல வந்து சாட்சி சொன்னார். அந்த இடத்துல நான் இருந்தேன். அவர் சாட்சி அநேகரை உற்சாகப்படுத்தியது. அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். அதை மறக்க வேண்டாம். அடுத்ததாக அந்த 14ஆம் வசனத்தின் பின்பகுதியை நான் இப்பொழுது வாசிக்க கேட்போம். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இங்கு கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஒருவன் என் நாமத்தை அறிந்திருந்தானால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்கிறார். என்ன கர்த்தருடைய நாமம் நமக்கு தெரியாதா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும். யெகோவா என்பது பிதாவினுடைய நாமம், இயேசு கிறிஸ்து என்பது குமாரனுடைய நாமம். இது நமக்கு தெரியாதா என்று ஒருவேளை நமக்குள்ளாக ஒரு ஐயப்பாடு வரலாம். இயேசு கிறிஸ்து மற்றும் பிதாவானவர், கர்த்தரானவருடைய நாமங்களை குறித்து வேதத்தில் அநேக இடங்களிலே வாசிக்கும். ஆனாலும் கர்த்தர் தம்முடைய நாமத்தை மோசேக்கு வெளிப்படுத்தின விதம் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடமாக இருக்கிறது. மோசே வனாந்தரத்துக்கு செல்கிறான். அங்கு கர்த்தர் அவனை சந்திக்கிறார். சந்தித்து ஒரு கட்டளையை கொடுக்கிறார். அந்த முட்புதர்கள் அது பற்றி எரிகிறது. அது பக்கத்தில் அவனோடு பேசுகிறார். அவன்கிட்ட சொல்கிறாரு, என்னுடைய ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமைத்தனத்தில் இருக்காங்க. நீ போய் அவங்ககிட்ட பேசி அவர்களை விடுவித்து நீ கானான் தேசத்துக்கு கொண்டு வா, நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். அப்பொழுது மோசே கர்த்தரை பார்த்து கேட்குறான், ஆண்டவரே, நீர் என்னை சந்தித்தீர், கர்த்தர் என்னை சந்தித்தார் என்று நான் அந்த ஜனங்கள்கிட்ட போய் சொல்லும்போது அவர் பெயர் என்னன்னு கேட்பாங்களே, அவருடைய நாமம் என்னன்னு கேட்பாங்களே ஆண்டவரே, அப்பொழுது நான் என்ன சொல்வது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். ரொம்ப ஒரு நேச்சுரலாக கேட்குறான். ரொம்ப யதார்த்தமாக இந்த கேள்வியை கேட்குறான். அவங்க கேட்பாங்க, உங்களுடைய தேவனுடைய பேர் என்ன, அவருடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க. அதை நான் சொல்லணும்ல
அதை சொல்லுங்க ஆண்டவரே அப்படின்னு அவன் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். அப்பொழுது ஆண்டவர் மிக அருமையாக சொல்கிறார். அதுதான் யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களில் காண்கிறோம். அதை வாசிக்க கேட்போம். அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய், உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது, அவர்கள் நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்றார். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். கர்த்தர் சொல்லுகிறாரு, என்னுடைய நாமத்தை இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னு பேர் கொண்டவர் என்ற நாமம் கொண்டவர் உங்களை அழைத்தார்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இருக்கிறவராக இருக்கிறேன். ஐ ஆம் ஹூ ஐ ஆம் ஆங்கிலத்தில் சொல்கிறது. இதில் ஒரு சில அர்த்தங்கள் இருக்கிறது. அதை தெரிந்து கொள்வது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த இருக்கிறவர் ஐ ஆம் என்பதற்கான கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் டேம் இவ்வாறு சொல்கிறது. அவர் காட் இஸ் a செல்ஃப் எக்ஸிஸ்டிங் காட். நம்முடைய கர்த்தர் யாராலும் உண்டாக்கப்படவில்லை, யாராலும் படைக்கப்படவில்லை, அவர் யாரையும் சார்ந்து இல்லை. இந்த உலகம் தோன்றி 6000 ஆண்டு ஆயிற்றுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்தையும் அந்த வானமண்டங்கள் எல்லாவற்றையும் படைத்த அவர் யாராலும் படைக்கப்படவில்லை. எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லவர், எல்லா அதிகாரங்களையும் தன்னகத்தை அடக்கி இருக்கிற ஒரு மாபெரும் தெய்வன்தான் அந்த இருக்கிறவர். அவருடைய வல்லமையை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இங்கு பயன்படுகிறது. அவர் இருக்கிறவர், எல்லாவற்றையும் தன்னிடத்தே உள்ளடக்கிய தெய்வம். அடுத்ததாக அவர் ஒரு எட்டர்னல் காட், அதாவது அவர் நீண்ட ஆயுசு உள்ளவர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் அழியாதவர், என்றும் அழியாதவர். இப்போ 6000 வருஷம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க இந்த உலகம் உண்டாகி. அதுக்கு முன்னால் அவர் இருந்தாரா என்ற கேள்வி வருகிறது. அதுக்கு முன்னால் அவர் இருந்தார். எவ்வளோ ஆண்டுகள் சொல்ல முடியாது, டேட்லெஸ் பாஸ்ட், சொல்ல முடியாத வருஷங்கள், எண்ணி முடியாத வருஷங்களாக, கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான எத்தனையோ கோடிகள் முன்பாகவே அவர் இருக்கிறார். என்றும் அழியாதவர், ஜீவனுள்ள தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். அடுத்தது ஜீவனுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன். அப்புறம் இருக்கிறேன் அப்படின்ற அடுத்த பதத்தை நாம் சிந்தித்தோமானால், அவர் என்னாலும் நம்மோடு இருக்கிற தேவன், என்னாலும் நம்மோடு இருக்கிற தேவன். இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைக்கணும்னு சொன்னாங்க. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறவர் என்று அர்த்தமா. சர்வ வல்லமையுள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், என்றும் நம்மோடு இருக்கிற தேவன். இதுதான் என் பேர், நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னார். இந்த நாமங்களின் உள்ளான அர்த்தங்களை நாம் புரிந்து கொண்டால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சர்வ வல்லமையுடைய தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற அறிவு தான் முக்கியம், என்ற அறிவு தான் முக்கியம். நம்ம ஆண்டவரை ஏதோ நம்மளை பாஸ் பண்ண வைக்கிறவர், வேலை வாங்கி கொடுக்குறவர், டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுக்குறவர், கல்யாணம் பண்ணி வைக்கிறார் அப்படின்ற ஒரு சிறிய கண்ணோட்டத்திலே நாம் பார்க்குறோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களும் அவருடைய கரத்தில் இருக்கிறது. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் இன்றி இந்த உலகத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லா அதிகாரங்களையும் படைத்தவர், அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்றெல்லாம் வாசிக்கிறோம். அப்பேற்பட்ட வல்லமையுடையவர் என்னோடு இருக்கிறார் என்ற அந்த அறிவு நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும் என்பதை மறந்து போகலாம். அந்த அறிவு நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கும் என்பதை மறந்து போகலாம். கர்த்தரை அறிகிற அறிவே மிகச் சிறந்தது, பரிசுத்தரை அறிகிற அறிவே பெரிது என்று வேறத்தை வாசிக்கிறோம். பவுல் சொல்கிறார், அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக சகலத்தையும் அற்பமும் குப்பையுமாக எண்ணினேன் என்று நினைக்கிறோம். அப்பேற்பட்ட மனுஷன் உயர்த்தப்படுவான், அதை மறந்து போக வேண்டாம். கர்த்தரை பற்றி நல்ல அறிவு இருக்கிற மனுஷன் அவருடைய நாமங்களையும்
அதற்கு பின்பாக இருக்கிற குணாதிசயங்களையும் அவருடைய தன்மைகளையும் அறிந்த ஒரு மனுஷன் எல்லா விதத்திலும் உயர்த்தப்படுவான், சந்தேகமில்லை. 2 காரியங்களை குறித்து சொன்னேன். முதலாவது, கர்த்தரிடத்தில் நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும். 2வது, அவருடைய நாமத்தினுடைய மகத்துவங்களை அறிந்திருக்க வேண்டும். இப்பேற்பட்ட மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவான். இந்த சிந்தனையோடு நாம் கடந்து செல்வோம். Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Christ the royal master leads against the foe, forwarding to battle, see his banner go. On the Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. At the sign of triumph, Satan's host doth flee. On then Christian soldiers on to victory. Hell's foundations quiver at the shout of praise. Brothers, lift your voices, loud your anthems raise. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Like a mighty army moves the charge of God. Brothers, we are treading where the saints have trod. We are not divided, all one body we, one in hope and doctrine, one in charity. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on before. Onward, any people, join our happy throng. Blend with us your voices in the triumph song. Glory, Lord, and honor unto Christ the King. This through countless ages, men and angels sing. Onward, Christian soldiers, marching as to war, with the cross of Jesus going on